சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். கூட்டணி ஆட்சி கொள்கை மாநாடு சென்னையில் நடைபெற்றது. மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், மனிதநேய மக்கள் கட்சி, 2 இடதுசாரிகள் உள்ளிட்ட 5 கட்சிகள் சேர்ந்து மக்கள் நல கூட்டு இயக்கத்தை தொடங்கியிருக்கிறார்கள். இந்த கூட்டு இயக்கம்தான் ஆட்சி அமைக்கும், கூட்டு இயக்கத்தினுடைய கூட்டணி ஆட்சி அமையும் என்று அங்கே அத்தனை பேரும் பேசியிருக்கிறார்கள். இது எந்த அளவிற்கு சாத்தியமானது என்ற தளத்திலேயே பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய இடைவேளைக்கு பிறகு மேலும் 2 ஆளுமைகள் இணைந்திருக்கிறார்கள். திரு லெனின் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இணைகிறார், வணக்கம். திரு வைத்திலிங்கம் அவர்கள் நம்முடைய இணைகிறார், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக. அவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நான் லெனினிடம் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது தவறா நினைக்க வேணாம், இந்த சொல்லவடை ஒன்று சொல்லுவாங்க பழமில்ல, நீ கொஞ்சம் உமி கொண்டு வா, இல்லை நீ கொஞ்சம் உமி கொண்டு வா, நான் ஏதோ சொல்லுவாங்க, இடிச்சு அவளாகி சாப்பிடலாங்கிற மாதிரி தானா இந்த கூட்டணி? உள்ளபடியே உங்களுடைய வாக்கு வங்கிகளின் பலம் என்ன என்பதை அறிந்திருக்கிறீர்களா? இந்த 5 கட்சிகளினுடைய கூட்டு இயக்கம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தோடோ அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடோ, ஏன்னா இன்னி வரைக்கும் நீங்கள் எதுவுமே உறுதியாக சொல்லலை, அங்கேயும் சேரமாட்டோம்னு அவர் கேட்டால் அதான் சொன்னார், கடைசி வரை எது வேண்டுமானாலும் மாறலாம் தேர்தலில் அப்படிங்கிறாரு. அல்லது பாஜக கூட எடுத்துங்க, எனக்கு புரியல யாரோடெல்லாம் சேரப்போகிறீர்கள் என்பது எதையும் தெளிவாக சொல்லாத பட்சத்தில் இவர்களோடெல்லாம் சேர்ந்து அதிகார பகிர்வை பங்கிட்டுக் கொள்வதாக திட்டமா, அல்லது இவர்கள் அத்தனை பேரையும் புறக்கணித்து நாங்கள் தான் மாற்றி என்று இந்த 5 இயக்கங்களும் சேர்ந்து கட்சிகளும் சேர்ந்து நீங்கள் தனித்து ஆட்சி அமைக்க திட்டமா? ரொம்ப தெளிவானது. இதில் இவ்வளவு போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு மாற்று தேவையாக, கொள்கை மாற்று தேவையாக இருக்கிறது. இதே தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கிற கட்சிகள், ஆண்ட கட்சிகள் தொடர்ந்து வைக்கிற கோரிக்கை மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி. மத்தியிலே கூட்டாட்சியில் பொறுப்பும் இருந்திருக்கிறார்கள். ஆனால் மாநிலம் என்று வருகிற போது அந்த நிலைக்கு வருவதில்லை. மத்தியில் கூட்டாட்சியில் நீங்கள் இடம்பெறக்கூடிய வாய்ப்பு இருந்த பொழுது கூட இடதுசாரிகள் வெளியில இருந்தாலும் ஆதரவு கொடுத்தீங்க. சொல்ல வரோம். ஆக என்ன விஷயம்னா, இன்றைக்கு உலகமய தனியார் மய தாராளமயமாக்கலுக்கு பிறகு அரசியலில் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இதை ஆதரிப்பவர்கள் ஆதரிக்காதவர்கள் இரண்டு பிரிவாக இருக்கிறது. இடதுசாரிகள் கொள்கை ரீதியாக, சித்தாந்த ரீதியாக இந்த உலகமய தனியார் மயத்தை எதிர்க்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டினுடைய தனித்தன்மைகளோடு இணைத்து பார்க்கிற போது தமிழ்நாட்டிலே மக்களிடமே இயல்பாக ஒரு ஏக்கம் இருக்கிறது. இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு கட்சி வரக்கூடாதா? ஒரே ஒரு வார்த்தை, இந்த திராவிட கட்சிகள்னு சொல்றது திமுகவையும் சேர்த்தா? திமுக, அண்ணா திமுக இரண்டையுமே சொல்கிறேன். இவர்கள் 2 பேர் தான். இப்ப மத்தியில் எப்படி காங்கிரசும் பாரதிய ஜனதா கட்சியும் மாறி மாறி வருவது என்பதற்கு மாற்றாக 3ஆவதாக ஒரு மாற்று அரசியல் நாங்கள் முன்வைக்கிறோமோ, அதை போல தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்றாக ஒரு கொள்கை நிலையில் இருக்கிற கூட்டணி வார்த்தையை சொல்ல மறுத்து விட்டார். அவர் மறுக்கலாம். திமுக சொல்லலையே, சொன்னீங்க திமுக சொல்லலையே. நீங்க இல்ல திரு செந்தில் அவர்களே, தேர்தல் வரைக்கும் இந்த காலம் இருக்குது. இந்த 5 கட்சிகளுக்குள் இன்னும் அந்த முரண்பாடு. தலைவருடைய பேச்சே போட்டீங்க, நாங்க கூட்டணி ஆட்சி அமைப்போம் சொன்னார். அதுக்கு பிறகு நான் சொல்ல வேண்டியது என்ன இருக்கு? ஆட்சிங்கிறது யாரோட திமுகவோட இணைய மாட்டாங்க, திமுகவோட இல்ல, அண்ணா திமுகவோட இல்லன்னு சொல்ற, அதுதான் மாற்றுன்னு சொல்லிட்டு அத நீங்க முதல் சுற்றுல சொல்லல. அதுதான் தலைவர் பேச்சே போட்ட பிறகு நான் என்ன சொல்றேன்? அப்ப அத வைக்கிறார். அதான் கேக்குறேன். திமுக அதிமுக ரைட். ஓகே, அது என்னவென்றால் மக்களிடத்திலேயே ஒரு மாற்றம் குறித்த ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது. இந்த தமிழ்நாட்டினுடைய இந்த தன்மைகளை உணர்ந்து அதற்கு ஏற்ற கொள்கை நிலைப்பாடை எடுக்க வேண்டியது என்பது அவசியம். உதாரணத்திற்கு மதுவிலக்கிலிருந்து பல்வேறு விஷயங்களை சொல்ல முடியும். இயற்கை வளங்கள் சூறையாடல் தொடர்கிறது. இது போன்ற விஷயங்களுக்கு ஒரு மாற்று அரசியலை முன்னெடுப்பது என்பது மக்களுக்கான அரசியல். இந்த மாற்று அரசியலில் மக்களுக்கான அரசியல் தேமுதிக வந்தால் இணைந்து கொள்வீர்களா? அது அந்த நேரத்தை பொறுத்தவரை இது நான் ஏன் கேட்கிறேன்னா, இல்ல நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, கொள்கை ரீதியாக ஒரு மாற்று இயக்கம்னு சொல்றீங்க. அப்போ என்ன கொள்கைங்கிறத வரையறுக்கப்பட்டிருக்கிறதா? தேமுதிக வந்தால் இல்ல உறுதியா உங்களால ஒரு விஷயம் சொல்ல முடியும், பாஜக வந்தால் ஏற்றுக்கொள்வீர்களா? உடனே மாட்டீங்க. நிச்சயமா முடியாது. முடியாது. அந்த உறுதி காங்கிரஸும் முடியாது. அதுலயும் நீங்க உறுதியா இருக்கிறீங்க. ஏன் தேமுதிக வந்தால் மாட்டீங்களான்னு கேட்டா கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்குது. பாமக இல்ல யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் சொல்ல விடுங்க கொஞ்சம். அவங்க அப்ளிகேஷன் போட்டுருக்காங்க. பாட்டாளி இல்ல நான் ஏன் கேக்குறேன்னா, முதல்வர் வேட்பாளர் அறிவிச்சா எப்படி நாங்க பேச முடியும்? தேமுதிக வந்தா முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சாங்க. தேமுதிக முடிஞ்சு போச்சு. ஒருவேளை அவர்களுடைய விஷயங்களை ரீகன்சிடர் பண்ணி வந்தாக்கா பேசலாமே தவிர இங்கே முதல்வர்களுக்கான விஷயம் அல்லது. நடைபெறுகிற தேர்தலில் மக்கள் பிரச்சனைகள் எது எது என்று பட்டியலிட போகிறோம். அந்த கொள்கை அடிப்படையிலே போராட்டக்களங்களில் இருக்கிற கட்சிகள் தான் அரசியல் களத்தில் இருக்க முடியும் என்கிற
அந்த விஷயத்துல ரொம்ப திட்டவட்டமாக இருக்கும். புரியுது. அடிப்படையில் அப்படிப்பட்ட நிலையில் வருகிற போதுதான் அதை பேச முடியும். அடிப்படையில் கொள்கை ரீதியாக நீங்கள் இன்னொன்று யூகத்தின் அடிப்படையில் கேட்பதெல்லாம் நம்ம சொல்ல இல்ல முடியாது. யூகம் இல்ல, இது நீங்க ஒரு முடிவை தெளிவா எடுத்துக்கிறீங்களா அப்படிங்கறத தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் பல தான். பேர் முதல்வர் வேட்பாளர் அறிவிச்சிட்டு பின்னாடி வாபஸ் வாங்கிய கதையும் உண்டுல்ல. திரு வைத்தியலிங்கம் அவர்களிடம் திமுக அதிமுக இல்லாத என்ற ஒரு விஷயத்தை சொல்லுகின்ற பொழுது நீங்கள் வருவதற்கு முன்பாக திரு வைகோ அவர்களுடைய பேச்சு, அந்த மாநாட்டில் பேசிய பேச்சை போட்டு காட்டணும். பலருக்கும் இந்த புதிய அணி, இந்த மக்கள் நல கூட்டு இயக்கம் நாங்கள் ஒன்றிணைந்திருப்பது அடிவயிற்றில் ஒரு அச்சத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது, பலருக்கும் ஜுரம் ஏற்படுத்தி அப்படிங்கிறார். பல திமுக சேர்த்தான், நான் அப்படிதான் எடுத்துப்பேன். அவங்க தான் சொல்லிட்டாங்க திமுக அதிமுக ரெண்டு இல்லைன்ட்டாங்க. வைகோ சொல்லியிருக்காரு. அவர் தன்னிலை அறியாதவர் என்றுதான் பொருள். அவர் வந்து எந்நிலையிலும் தன்னிலை தாழாதவர், அது தெரியும். தன்னிலை அறியாதவராகத்தான் காலம் கணித்திருக்கிறது. அதனால அதை நாம் பொருட்படுத்த வேண்டியதில்லை. இரண்டாவது, இப்போ அவர்கள் வந்து முதல் கேள்வி தவிர்ப்பதிலிருந்து அவர்கள் யார் என்பதை அடையாளம் காட்டிவிட்டார்கள். எந்த கேள்வி? 2016 தேர்தலில் அராஜக அதிமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டியது உண்டா இல்லையா, இல்ல ஒன்றா இல்லையா என்ற ஒரு கேள்விக்கு பதில் இருப்பவர்கள் இரண்டு வகை. முதலில் எந்த பாடுபட்டேனும் இந்த அராஜக ஆட்சி அகற்றியே ஆக வேண்டும் என்ற நிலைப்பாடு எடுப்பவர்கள். அந்த நிலைப்பாடு எடுப்பவர்கள் தங்களுக்கு இருக்கிற நியாயமான தேவைகளை அல்லது எதிர்பார்ப்புகளை அல்லது எண்ணங்களை பகிர்ந்து கொண்டு அந்த என ஒத்த கருத்துடையவனே இந்த கருத்தில் இணைவோர் தங்களது எதிர்பார்ப்புகளை உட்கார்ந்து அமர்ந்து அந்த ஆலோசனை கூட்டம் நடத்தி தீர்மானிப்பதற்கான அவகாசம் நிறைய இருக்கிறது. இப்பொழுது அதை வெளிச்சம் போட்டு உறக்க சொல்லி ஓங்கி எடுத்து ஏன் தேவை இருக்குது நான் சொல்றேன். அன்புமணி அவர்கள் தேர்தலுக்கு தயாராகிவிட்டார். மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அவர்கள் சொல்லுவது என்னன்னா, அதிமுகவும் சம தூரத்தில் வைத்து பார்க்கிறோம், நாங்க ரெண்டு பேரும் அறிவிச்சிருக்காங்க முன்னாடியே. இவங்களும் அதான் சொல்றாங்க. இப்பொழுது இல்ல மதிமுக லேட்டஸ்ட் வாய்ஸ், அதுக்கு முந்தைய அப்படி சொன்னது இல்ல. எதை சொல்லல? இந்த எங்களோட அந்த அதிமுக கூட்டத்தில் மட்டும் எப்ப சொல்லிருக்கீங்க? மக்கள் நிலை இயக்கம் தொடங்கிட்டு இதுதான் மாற்று, நாங்க வந்து கூட்டணி ஆட்சிக்கு தயாராயிட்டோம். அதுக்கு அர்த்தங்கள் 1000 இருக்கு, அது புரிஞ்சுக்க முடியலன்னா எங்களால. நான் இதே திருப்பி கேக்குறேன் திரு வைத்திய. இல்ல மதிமுக அராஜக ஆட்சின்னு சொன்னார், அதிமுக அராஜக ஆட்சியோட நான் ஒத்துக்கிறேன். ஆனா சென்னை மாநகராட்சியில திமுக முதல் கட்டத்துல நான் சொல்ல வேண்டிய கருத்தை மட்டும் தெளிவா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு நாளும் கேள்வி கேளுங்க. ஏன்னா அது அறுபட்டு போடக்கூடாது. அதனால இந்த ஒத்த கருத்து உடையவர்கள் அராஜக ஆட்சி அகற்ற வேண்டும் என்று ஒத்த கருத்து உடையவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய எதிர்பார்ப்பு ஒரு அராஜகத்துக்கு இன்னொரு அராஜகம் மாற்றாக இருக்க முடியாது என்பதுல நம்பிக்கை இருக்கலாம்ல. நீங்கள் யாருடைய ஏஜென்ட் எனக்கு தெரியும், அதனால வேண்டாம் விடுங்க. யாரு அதுதான் சொல்ல வர்றேன். உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு தகவல் வந்திருக்கிறது. இன்று கூட ஆராஜா மீது குற்றச்சாட்டு அப்படியே இருக்கிறது. இதுல பிரச்சனை இருக்கிற போது இப்படி நீங்க பேசுங்க. அந்த வார்த்தையை உங்கள் சார்பாகவே நான் வருத்தம் தெரிவித்து அதை பின்வாங்கிக் கொள்வீங்கிற நம்பிக்கையோட அது அந்த வார்த்தை தவறு. அது அல்ல யார் எங்க அவங்க பேசினாலும் தவறு இல்ல, அந்த வார்த்தை தவறு. மக்களின் ஏஜென்ட் பாரம்பரியம் உண்டு. அவர்களது கொள்கை பிடிப்பில் யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. வலது கம்யூனிஸ்டுகளாக அது வேறு. ஆனால் நான் சொல்றேன் அரசியல் வந்து பிரிப்பதற்காக வென்றே அசைன்மெண்ட் கொடுத்து நீங்க தனியா நின்னுங்க, ஜெயிச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி யாருடைய அசைன்மெண்ட்ங்கற அதிமுகவோட அசைன்மெண்ட்ங்கறீங்க. ஆமா,
அதுதான் சொல்லுவேன். அப்படி சொல்லுகிறதுனால இந்த நீங்க பதிவு பண்ணல. ஒரு நிமிடம் இல்ல, ஒரு மணி நேரம் கூட உங்களுக்கு இடைத்தேர்தல் நான் ஒரு மணி நேரம் தாங்கடியாக நின்றோம். யார் வரைக்கும் நீங்க நான் ஒரு மணி நேரம் கூட உங்களுக்கு கொடுத்தேன். ஒரே கேள்வி ப்ளீஸ் வரேன். நாங்க நின்னோம். இந்த இடைத்தேர்தல்ல உறுதியா நிக்கிறீங்க. இந்த நடந்து முடிந்த 4 ஆண்டு அதிமுக ஆட்சி இவங்க நிக்கல. அராஜக ஆட்சி என்பது உங்களுடைய உறுதியான வாதம், ரைட்? அது அகற்றப்பட வேண்டிய ஆட்சியா இல்லையா? நான் வரேன். கேள்வி முடிச்சறேன். கேள்வி இல்ல உங்களுக்கு அது அராஜக இல்ல. நான் கேள்வி முடிச்சறேன். மக்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நீங்க வந்து அந்த ஆட்சியின் மீது ரைட். திமுக வலுவான இயக்கம், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டர்கள் கொண்டிருக்கக்கூடிய இயக்கம், இதெல்லாம் உங்களுடைய நம்பிக்கை. அப்போ அதிமுகவுக்கு மாற்றி திமுகங்கிறதை நீங்க உறுதியா நம்புறீங்க. இப்ப அவங்க அஜெண்டாவினே வச்சுப்போம் ஒரு வாதத்துக்கு. அவங்க அஜெண்டா இவங்க எல்லாம் வச்சு ஓட்ட பிரிச்சாங்கன்னா நீங்க தோத்துருவீங்கன்னு நீங்க ஆச்சப்படுறீங்கன்னு கேக்குறேன். இல்ல, யார் சொன்னா? நீங்க உங்க வாதம் அதான் வருது. நீங்க உங்க வாதம் அதான் வருது. இப்ப அவங்க ஓட்ட பிரிச்சாங்கன்னா அப்படின்னா என்ன தெளிவாக இருக்கிறார்கள். நீங்க அதாவது சமுதாயத்தினுடைய எல்லா தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனாலே இந்த ஆட்சியின் மீது அவநம்பிக்கை அதிருப்தியில் அனைத்து தரப்பு மக்களும் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அவருடைய எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்கிற அந்த துரதிருஷ்டவசமான பணியை தயவு செய்து செய்து விடார்கள். திமுகவின் மீதும் மக்கள் வெறுப்பில் இருக்கிறார்கள். அதிமுகவின் மீதும் மக்கள் வெறுப்பில் இருக்கிறார்கள். 50-60 காலமாக கலைஞர் நாங்கள் வருகிறோம். அரசியல் இன்னும் 10 ஆண்டுகளுக்கும் செல்லும். சந்திக்கும். இவங்களோட வந்தா தோழர் இல்லன்னா ஏஜென்ட் இதெல்லாம் வந்து தவறான வைக்க வேண்டி வருதுனா ஏன் இந்த சந்தேகம் வருது நான் சொல்லிறேன். ஏன் இந்த சந்தேகம் வருது? இல்ல முதலில் ஏன் இந்த சந்தேகம் வருது? கடந்த மாதம் ஒரு விழா நடக்குது. மரியாதைக்குரிய திரு கருணாநிதி அவர்களுடைய இல்ல திருமண விழா. திராவிடத்தை யாராலும் அழிக்க முடியாதுன்னு உறுதி அங்க போய் திரு வைகோ அவர்கள் பேசுகிறார்கள். அப்போ ஒரு தோற்றம் உருவாக்கப்படுகிறது. என்னன்னா திமுக அதிமுக கூட்டணி வருமோ, மதிமுகவும் கூட்டணி வருமோ அப்படிங்கிற ஒரு தோற்றம் ஏற்படுகிறது. திமுகவும் மதிமுகவும் ஒரு விழால பேசின பொழுது திரு கருணாநிதி அவரிடம் கேள்வி கேட்கிறாங்க. மதிமுக கூட்டணிக்கு வந்தால் மகிழ்வேன் அவர் சொல்றாரு. இதுக்கு பதிலா வைகோட்ட கேட்கும்போது வைகோ சொல்றாரு, அவர் சொன்னது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. நான் மறுக்க இல்ல, நான் ஒரு காலமும் சேர மாட்டேன். அன்றைக்கு நடந்த ஒரு கூட்டத்திலே எந்த கட்டத்தையும் இல்ல மறுத்திருக்கிறேன். நான் பதிவை காட்ட முடியும். என்னால பதிவை காட்ட முடியும். இல்ல நான் என்ன சொல்றேன், செம்மணம் போல் கலந்து விட்டோம். டெல்லியில வந்து எதிரும் புதிருமாக இருக்கின்ற தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அங்க வந்து யாருமே இந்த மாதிரி கூட்டணி பத்தி பேசுறது இல்ல. ஒரு திருமண விழாவுக்கு வெத்தலை பாக்கு வச்சு தாம்பூலம் தட்டு வச்சு கொடுக்குறாங்கன்னா போறதா மரியாதை. அங்க வரும்போது எங்களுடைய கொள்கை திராவிடத்தை சார்ந்தது. எங்களுடைய கொள்கை ரீதியில் நாங்கெல்லாம் ஒன்றுபட்டவர்கள் அப்படின்னு நீங்க நம்புறீங்க. வெளியில இருந்து பலரும் இந்த கேள்வி வச்சிருக்காங்க. நானே திரு வைகோ உள்ளிட்டவர்களும் உங்களை போன்றவர்களும் கூட கேட்டிருக்கிறேன். கொள்கை ரீதியில் ஒரே மாதிரியாக போராட்ட கலைகளில் இணைந்திருக்கக்கூடிய இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், மனிதநேய மக்கள் கட்சி, நீங்கள் எல்லாம் ஏன் ஓரணியில் இணைய மறுக்கிறீர்கள் என்ற கேள்வியை நான் உங்ககிட்ட கூட பல மேடையில் வச்சிருக்கிறேன். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இடதுசாரிகள் தனித்து போட்டியிட்ட பொழுது கொள்கை ரீதியில் நாங்கள் அவர்களோடு இணைந்து நிற்க தயார் என்று அவர்களோடு இணைந்து நிற்க மறுத்த மதிமுக கடுமையான விமர்சனத்திற்கு பிறகும் பாஜகவோடு நின்றதற்கான காரணம் அது மட்டும். ஒவ்வொருத்தருக்கும் அரசியல் ஸ்ட்ராட்டஜி அண்ட் டாக்டிக்ஸ் இருக்கும் சார். அதுக்கேற்ற மாதிரி தான் போக முடியும். அதுக்கு அன்னைக்கே நிக்கல அப்படின்னு சொல்லி இன்னைக்கே நிக்கிறாங்க. இன்னைக்கு காலத்தின் கட்டாயம் எல்லாம் இது மாதிரி தள்ளப்பட்டிருக்கீங்க. வேற ஆப்ஷன் இல்ல, நீங்க தள்ளப்பட்டிருக்கீங்க. என்ன தள்ளப்பட திமுக அண்ணா திமுக போனாதான் ஏதோ பதவிக்காகன்னு சொல்லி நாங்க வந்து வெற்றியோ தோல்வியோ இது இருந்தாலும் நாம வந்து தீர்க்கமாக இப்படி ஒரு முடிவெடுத்து நிற்போம்னு சொல்லிட்டு களத்துல நிக்கிறோம். அதுக்கும் வந்து ஒரு சாயம் பூச நம்ம என்ன பண்ண முடியும்? வண்ணங்கள் வேறுபட்டாலும் எண்ணங்கள் வேறு. எங்களுக்கு ஈழ பிரச்சனை எங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. அதே மாதிரி கூடங்குளம் பிரச்சனை அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. இருந்தாலும் சில காமன் பிரச்சனைகளை ஒத்த கருத்தோடு இருந்து இது போன்ற ஒரு பெரிய கட்சிகளுக்கு மாற்றாக இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே சேர்ந்த அணி. அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு இஷ்யூக்கும் நம்ம கடந்த காலம் முழுவதுமே இவ்வாறு நான் இப்போ இடதுசாரியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு ஸ்டாண்ட்ல ரொம்ப கிளியரா இருந்திருக்காங்க. தட் மீன்ஸ் பாஜகவோடு எந்த இடத்திலும் கூட்டணி கிடையாது. அவங்களுடைய ஸ்டாண்ட்ல அவங்க என்னைக்குமே மாறினது கிடையாது. ஒன்று, காங்கிரஸை ஆதரித்த காலத்திலும் மந்திரி சபையில் அவர்கள் இடம்பெறவில்லை, வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கிறார்கள். 2, இந்த மாதிரியான சில உறுதியான ஸ்டாண்ட் இடதுசாரிகளுக்கு இருந்திருக்கிறது. ஆனால் மதிமுகவிற்கு அந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் கடந்த காலங்களில் இருந்திருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல. பாஜகவோடு கூட்டணி, பாஜக இருந்து விளையாடுறீங்க, திமுகவை விட்டு திமுகவை மிகப்பெரிய அளவிலே பிரச்சனையாகி திமுக இருந்து பிரிஞ்சு வரீங்க, திருப்பி திமுகவோட சேர்ந்தீங்க, திருப்பி அதிமுகவோட சேர்றீங்க. யார் யாரோட சேரலன்னு சொல்லுங்களேன். நாங்க மாத்திரம் தான் வந்து கூட்டணி மாத்திட்டே எங்களை பொறுத்தவரை இஷ்யூ நான் முடிச்சிடுறேன். நீங்க இவ்வளவு கேள்வி கேட்டீங்க. இஷ்யூ பேஸ்ட் பாலிடிக்ஸ் எங்களை பொறுத்தவரை இஷ்யூ பேஸ்ட் பாலிடிக்ஸ் தான். அன்னைக்கு சேர்ந்தோம்னா வாஜ்பாய் அவர்கள் வந்து ஈழ பிரச்சனையிலே அனுசரணமான வேலைகளை செய்தார்கள். ஏன் என்எல்சியில கூட 51% டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துன்னு வந்து பொதுத்துறைக்கு விற்கும் பொழுது இவர்கள் தன்னுடைய செல்வாக்கின் காரணமாக அங்க போய் வாஜ்பாய் இடத்திலே பேசி அதை தடுத்து நிறுத்தினார். எந்த இடத்தில் பெரியாராக இருந்தாருங்கிறதான் கேள்வி.